ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்பார்க்கி பிளே. இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சார்லெட் வந்து சமன் பண்ணலாமா வேணாமான்றது தான் வந்து என்ன பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நிறைய பேருக்கு ஆல்ரெடி ஹார்பர் வந்து இந்த மாதிரி பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு சூனராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தாமஸ் ஆண்ட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா வர போகிறார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா F2P தான் கேமில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. பட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க 2 கேரக்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஹார்பர்னு ஒரு கேரக்டர், சார்லெட்னு ஒரு கேரக்டர். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே டார்க் கேரக்டர். கிட்டத்தட்ட கேமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி 2 கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுனால இப்போ எல்லாருமே டபுள் மைண்டடாக இருப்பீங்க. ஏன்னா மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு லீ போராக்கு நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. லிம்டாய்க்கும் அதே மாதிரி தான். ஏன்னா அவங்களாம் விண்ட் ஆட்ரிபியூட்டுன்றதை விட அந்தளவுக்கு ஃபேமஸாக இன்னும் மற்றவங்க வந்து பேசலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யாருமே போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச என்னோடய கெஸ் படி எல்லாம் வந்து வாட்டருக்கும் ஃபயருக்கும் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம சார்லெட் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சார்லெட்டோட ஃபுல் பவர் என்ன, அதுவும் இல்லாமல் சார்லெட்க்கு போகலாமா வேணாமா, எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஒப்பீனியன் வந்து நான் வந்து கேட்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எனக்கு வந்து மாங்காவில் இருக்க கேரக்டர்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்கிப் ஃபஸ்ட்டு போயிடலாம். ஏன்னா அப்படிப்பட்ட இந்த 2 கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காவில் நீங்களே பார்த்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சேனலில் ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு பேஜில் கூட இவங்கெல்லாம் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். பட் எனக்கு வந்து டார்க் ஹண்டர்ஸே இல்லை ப்ரோ, என்கிட்ட லீபோரா கூட ஒழுங்காக இல்லை, A1 A2 தான் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்லெட்க்கு வந்து போகலாம். சார்லெட் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சார்லெட் வந்து இருக்கிறதுல கேம்லேயே பயங்கர ப்ரோக்கனான ஓபி கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா சரியான டிபிஎஸ் கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவளோட பவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 அட்டாக் பர்சன்டேஜ்லாம் கொடுக்குற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்லெட்க்கு போகலாம். இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ரேட்டப் பேனர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போதைக்கு ஹார்பர் வந்து போயிட்டு இருக்கிறதுனால ஈவன் நானுமே வந்து ஹார்பரில் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. சும்மா ஒரு 10 போட்டு விட்டோம், பார்த்தா ஹார்பர் வந்து கொடுத்துட்டாங்க. ஹார்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டீசெண்டான ஒரு கேரக்டர் தான். பட் அவங்களோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இன்னும் அதை வச்சு ப்ளே பண்ணல. உங்களுக்கு அதை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி வீடியோ வேணால் சொல்லுவேன், கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட் வந்து போயிடலாம். நம்மளோட சார்லெட் சார்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கேமில் ரிலீஸ் ஆகல. சார்லெட்டோட டோட்டல் பவர் வந்து நார்மலாக லெவல் 1ல் 8000 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்மளுக்கு இதெல்லாம் வந்து மேட்ரு இல்லை. அவங்களோட லுக் வைஸ் கூட விடுங்களேன். நம்ம ஸ்கில்ஸ் வந்து போயிடலாம். ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நார்மலாக இருக்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்க மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த இடத்துல தான் ஒரு மேட்ரு. இப்போ நம்ம மேக்ஸிமமில் வச்சு பார்ப்போம். ஏன்னா மேக்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியும். மேக்ஸிமமில் இந்த பேசிக் அட்டாக்ல 472 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 490 517 வந்து பார்த்தீங்கன்னா ஏறுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கோர் அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 1849 வந்து கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் டீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை வந்து நம்ம சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பேசிக் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1897 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கூல் டவுன் டைமே வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் தான். ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டருக்குமே அப்படி தான் நினைக்கிறேன். ஒழுங்காக தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஸ்கில்ஸ்னு இருக்கு இல்லையா, அதில் அந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த 4 ஐக்கன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்டருமே இருக்குது. இப்போ வந்து இதில் பார்த்துக்கோங்க, பேசிக் ஸ்கில்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4155 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. டேமேஜ் வந்து 4155% ஆஃப் த யூசர்ஸ் டிஃபென்ஸ். கண்டிப்பாக லிட்ரலாக ஒரு சரியான ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கேரக்டர் எடுத்ததுக்கப்புறமா நீங்களே சொல்லுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3054. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி டீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா ரொம்ப மட்டமாகவும் இல்லாமல் ரொம்ப ஓவர் பவராகவும் இல்லாமல் டீசெண்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா QT ஸ்கில்ல வந்து 1650 கொடுத்துருக்காங்களா. இது எல்லாத்துலேயுமே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்பார்ன் எஃபெக்ட்டும் நாக்ஸ் டவுன்ஸ் அந்த எஃபெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. இது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு எஃபெக்ட். ஏன்னா ஏரில் வந்து அடிக்கிறதுலாம் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின். அல்டிமேட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக 5704. அலிசியாக்கே வந்து பார்த்தீங்கன்னா 4000 சம்திங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் ஆனால் நம்ம சார்லெட்க்கு 5000 கொடுத்துருக்காங்க. 5704 கிட்டத்தட்ட 6Kனே வச்சுக்கோங்களேன். எந்த அளவுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஈவன் அவங்களோட வெப்பன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பவர்டாக தான் கொடுத்துருக்காங்க. கிரிட்டிக்கல் ஹிட் ரேட்டையும் கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவான் 24%. அதுவும் இல்லாமல் யூசரோட டிஃபென்ஸுமே வந்து 12% இன்க்ரீஸ் பண்ணுது. இதில் நான் என்ன வந்து மெயின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் கேரக்டர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான HP லாஸ் இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ நம்ம ஹார்பர் வந்து பார்த்துருவோம். ஹார்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா தானே ஏதோ ஸ்பின்
ஸ்பின் பண்ண பார்த்தா கொடுத்துட்டாங்க. ஸோ 40 லெவலில் அவளோட வெப்பனை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருக்கேன். ஸோ டோட்டல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 26K தான். ஏன்னா ஆர்டிஃபேக்ட் எதுவும் போடலன்னு நினைக்கிறானே, ஒழுங்காக கவனிக்கல. ஸோ வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமில் இப்போதைக்கு அவங்களோட ஆல்கரிதம் படி அந்த லைட் ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு 4 இருக்காங்க SSRல. ஸோ அண்ட் தென் நம்மளோட வாட்டர் ஹண்டர்ஸ் வந்து 1 2 அண்ட் தென் 3 கிட்டத்தட்ட ஒரு 4 இருக்காங்களா, 3 இருக்காங்க. ஆமாம், 3 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வாட்டருமே 3 அண்ட் தென் லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கேமில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண பார்ப்பாங்க. விண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 to 4 இருக்குது. அமாமியா வரை வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி என்கிட்ட கம்மியாக இருக்குது. பட் ஃபயருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு டார்க் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா லீபோராவும் இந்த லிம்டாய்க்கும் இருப்பாங்க. அப்புறம் இப்போ ஹார்பர் வந்துருக்காங்களா, அண்ட் தென் நம்மளோட பீஸ்ட் வேக்யூன்னு இருக்கான் இல்லையா, அவன் வந்து இருக்கான். ஸோ இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா டிபிஎஸ்னாலே பயங்கரமான ஹெச்பி லாஸ் இருக்குன்ட்டு. ஸோ ஏன் அப்படி வந்து சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பீஸ்ட் வேக்யூன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஏதோ பயங்கரமான ஆளாக இருப்பார். ஸோ லைக் லிட்டரலாக ஒரு 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி லாஸ் இருக்கும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்பனில் கூட அந்த யூசரோட டிஃபென்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு என்னோட டார்க் டீம் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ லிம்டாய்க்கும் வந்து நம்மளோட ஹார்பர், இவங்க 3 பேர் தான் இப்போ என்கிட்ட இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட என்னோட லீபோரா வந்து A5ல இருக்கிறதுனால 152 இருக்குது. மீதி யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் இல்லை. ஸோ உங்களால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு மேலே எல்லாருமே வந்து டார்க் வந்து பில்ட் பண்ணுங்க. ஏன்னா கேமுக்கு டார்க் வந்து ரொம்ப முக்கியமாயிருச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எலமெண்ட் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ வந்து நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு அந்த டார்க் ஐயோ இருக்கான் இல்லையா பீஸ்ட் வேக்யூன்னு. ஸோ பட் ஆனால் போக போக அவனோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு கடுப்பாயிட்டேன். ஸோ உங்களுக்கான க்ளீனான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சாப்டர்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் எலமெண்ட்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. டார்க் எலமெண்ட் தான் ரொம்ப மெயினாக இருக்கும். ஸோ அப்புறம் நான் ஏதோ நினச்சிட்டு இருந்தேன் டீமன் லார்ட் ஸ்வாடுமே இந்த இடத்துல யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ போனதாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் நம்ம கில்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், போன வீடியோவை சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் யாரெல்லாம் பார்க்காம இருக்கீங்களோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் கேமில் மெயினாக இந்த வெப்பன் தேவை, அதுக்கப்புறமா ஜேகேஸ் ஃப்ராக்மெண்ட்டுமே வந்து மெயினாக தேவை, அண்ட் தென் மூன் ஷேடோவுமே தேவை. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை. ஸோ இப்போதைக்கு தான் எடுத்து தான் வச்சுருக்கேனே தவிர என்கிட்ட அந்தளவுக்கு மேக்ஸிமம் பவரோடு இல்லை. ப்ளம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ A3யில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதுவுமே டீமன் லார்ட் ஸ்வாடுமே வந்து பார்த்தீங்கன்னா A5க்கு எடுத்து வந்தாச்சு. இந்த வீடியோ ரெடி பண்ணதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா A5க்கு வந்து போச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்லட்டோட வெப்பனுமே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி எடுத்தாச்சு. பட் அண்ட் தென் இன்னொன்று இருக்கு இல்லையா, அந்த இவங்களோடது சார்லெட்டுன்னு சொல்லிட்டுனா ஹார்பரோட வெப்பன் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ சார்லெட்டோட வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராஃப்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு நார்மலாக 4 லெஜெண்டரி அந்த டோக்கன் தேவை, அண்ட் தென் அந்த ஜெம்ஸ் வந்து தேவை. அது பேர் என்ன ஜெம்மா, இன்னொன்று ஏதோ சொல்லுவாங்க மானா ஸ்டோன்னு ஏதோ ஒன்று. ஸோ அது வந்து தேவை. எனக்கு வந்து இப்போ லீபோராதுமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் கிராஃப்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பட் ஆனால் நான் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னே தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு, இருந்தாலும் நான் மறந்தே போயிட்டேன்னு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா போனேன். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிவ்யூ வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு. பீஸ்ட் வேக்யூன் எத்தனை பேருக்கு வந்து இந்த கேரக்டரை பிடிக்கும் தெரியல. லைக் மான்வால பயங்கரமாக இருந்தாலும் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் இல்லை, நார்மலாக இருக்க மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பி வச்சுருப்பாங்க. ஸோ பயங்கரமான ஹெச்பி லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவும் இல்லாமல் அல்டிமேட் ஸ்கில்லே பார்த்துக்கோங்க 3800 தான். நம்மளுக்கு வந்து அதில் 5800 கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் லைக் கிட்டத்தட்ட டபுள் மடங்கே வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஈவன் லீபோரா அது கூட வந்து பாருங்கள் 4000 தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 4900 கிட்டத்தட்ட 5000 வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பயங்கரமாக இதுவாகிருக்காங்க. ஸோ அதனால் டிபிஎஸ்னாலே நம்ம இவங்களை சார்லெட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சார்லெட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாம் தாமஸ் ஆண்டே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாமஸ் ஆண்டே வந்து நவம்பரில் தான் வருவாங்க. இன்னும் 2 மாதம் இருக்குது டைமு. ஸோ அதுவும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, எப்படியும் ஒரு தாமஸ் ஆண்டே ஃப்ரீயாக கொடுத்துட்டு A1லையாச்சும் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஏதோ நான் வந்து கேள்விப்பட்டேன், அது என்ன விஷயம் தெரியல. ஸோ அப்புறம் ஷேடோஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த ஷேடோஸ் பற்றியும் நிறைய பேர் வந்து போட்டாங்க. ஸோ அதனால் நான் எதுவும் சொல்லலை. ஸோ அதை பற்றி ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.